நாட்டில் ராஜா ராணி மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். அவர்களின் குட்டி மகள் மீரா மிகவும் அறிவாளியாக இருந்தாள். ஆனால் ஒரு நாள் ராஜா ராணி நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டார்கள். அவர்களின் நாட்டில் 18 வயது ஆனவர்தான் அரசராக முடிசூடலாம். ஆனால் மீராவுக்கு 10 வயதுதான். அமைச்சர்கள் கவலையில் மூழ்கினர். அப்போது மந்திரவாதி கருணன் வந்தான். அவன் சொன்னான், என்னால் மாயம் செய்து மீராவை 18 வயது பெண்ணாக மாற்ற முடியும் என்று கூறினான். கருணன் ஒரு மாயப்பொடியை மீராவின் மீது தூவினான். அவள் உடனே பெரியவளாகிவிட்டாள். ஆனால் பிரச்சனை என்ன? அவள் உடல் பெரியதாயிருந்தாலும் உள்ளே இன்னும் குழந்தை மனம்தான். இது ஏதாவது மோசமான மாயமா என்று அவள் சந்தேகப்பட்டாள். அவள் ரகசியமாக கருணனின் அறைக்குப் போய் பார்த்தாள். அங்கே ஒரு பழைய சக்கரம் இருந்தது. அதில் எழுதியிருந்தது, இந்த மாயம் ஒரு வாரத்துக்குள் உடலையும் மனதையும் மந்திரவாதியின் கட்டுப்பாட்டில் கொண்டு போய்விடும். மீரா அதிர்ந்து போனால், அவன் என்னை அரசியாக்கவே இல்லை. அவன் ஒரு கள்வன். அவள் ஒரு பழைய நூலகத்திற்கு சென்று மந்திர புத்தகம் ஒன்றை பார்த்தாள். அதில் மாயத்தை உடைக்க குழந்தை மனத்துடன் விளையாட வேண்டும் என்று இருந்தது. அவள் உடனே விளையாடத் தொடங்கினாள். அவள் ஓடினாள், குதித்தாள், சிரித்தாள், மணலால் கோட்டை கட்டினாள். திடீரென்று பாம் என்று சத்தம் கேட்டது. மந்திரம் உடைந்தது. மீரா மீண்டும் 10 வயதுக்கு மாறிவிட்டாள். கருணன் அதிர்ச்சியடைந்தான். அமைச்சர்கள் அவனை சிறையில் அடைத்துவிட்டார்கள். மீரா உண்மையாகவே 18 வயதாகும் வரை நல்ல அமைச்சர்கள் நாட்டை காப்பாற்றினர். பிறகு அவள் ஒரு நல்ல அரசியாக ஆனாள். கற்றல்: உண்மையான வளர்ச்சி உடலில் இல்லை, நல்ல உள்ளத்திலும் அறிவிலும்தான். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.